தூக்கன்ற பிசாசு, ஆயிரம் எதிரி நம்மளை எதிர்த்து வரட்டுங்க, கூட இருந்தவங்க நம்முடைய எல்லாம் தேவையற்ற பண்ணிட்டு பிசாசு, போட்டோங்க. ஆனா கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபை நமக்கு பிடித்தமானவர் யாரா இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாய் தேவனை மகிமைப்படுத்த கூடாதபடி யாரா இருந்தாலும் அது தெய்வம் ஆமென். அவர். எதிர்த்து நிற்கும் சர்ச்சைக்கு போகும்போது நமக்கு ஏதாவது என்ன ஒரு உயர்த்தி காரியம் வரும். வைக்கும் விசுவாசம் என்ன பண்ணுவோம்? இங்க விட அங்க நல்லா இருக்க வா போலாம். அவர் இரக்கம் ஆமென். என்னை இங்க போவாத, இத்தனை டெய்லியும் போறேன், தினந்தோறும் போறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? வா, இன்னைக்கு ஒரு நாள் அங்க போலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? என்னை வாழ வைக்குமே நம்ம இருதயத்தை ஆசையை தூண்டி விடுவோம். ஆமென். இங்க பாருங்க, அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியில் ஒரு கட்டப்பட்டவனாய் பிரேத கல்லிலிருந்து திரிந்து கொண்டிருந்தான். அவன் ஒருவனாலும் அடக்கக்கூடாது இருந்தது. கர்த்தர் ஆமென். செய்வதை கண்கள் சில நாட்கள் நம்ம வீட்டுக்கு அவரின் கிருபையால் வாழ்க்கை பெறுவோம். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும் ஒரு சில ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிருபையால் வாழ்க்கை இவனை என்ன பண்ணி பார்த்தாலும் உன்னை எதுக்குமே போகுது என்னை ஒதுக்கிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி சூழ்நிலை கடந்து இயேசுவின் கண்கள் இவன் எதுக்குமே தேவைப்பட மாட்டான், இவன் இதுக்கு மேல எதுக்குமே போஜனம் பண்ண மாட்டான், யாருக்குமே அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி